மாங்காய் அத்தோ தேவையான பொருட்கள். மாங்காயை வந்து நான் சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உப்பு, சில்லி ப்ளஸ், கொஞ்சம் புளி, பொட்டுக்கடலை தூள். இது வந்து பூண்டு வறுத்த எண்ணெய் பூண்டோடு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். இப்போ மாங்காய் சீவி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போடுறேன். வந்து புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக புளி விடுறோம். சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் பொடி. அப்புறம் இல்லை பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டை வந்து வறுத்து இந்த எண்ணெய் அப்படியே பூண்டு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் சில்லி ப்ளஸ் போட்டுருவோம். இப்போ இதையெல்லாம் கலந்து மாங்காய், வெங்காயம், பூண்டு எண்ணெய், உப்பு, சில்லி ப்ளஸ், புளி தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி, இதெல்லாம் வந்து இது எல்லாமே இப்படி போட்டு பிசைறதெல்லாம் அத்தோன்னு தான் சொல்லுவாங்க. இது அத்தோன்னா அந்த அத்தோ மாதிரி இல்லை. மாங்காய் இதெல்லாம் போட்டாலுமே இதை வந்து அத்தோன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் கலந்து பிசைறதுனால அத்தோ. இது வந்து சாம்பார், வெறும் பருப்பு குழம்பு, வெறும் சாதத்துக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும். அத்தோ ரெடி. மாங்காய் அத்தோ ரெடி. இது வந்து ஒரு பர்மிய இப்போ இது மாங்காய் அத்தோ ரெடி. இதுக்கு வந்து பர்மாவில் வந்து அத்தோ மாங்காய் அத்தோன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.